உங்களுடைய ஒரு வெற்றியை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நார்வே கனவு நிறைவேறினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன குறிப்பு, மேபி இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை வேகமாக போகிறதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதா வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்டிருந்த மாதிரி நார்வே அப்படின்றது ஒரு கனவு கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். உண்மை அதுதான். நார்வேன்றது இப்போவுமே உங்கள் வாழ்க்கையோட வெறும் தொடக்கம் மட்டும்தான். அதாவது நார்வே வந்துட்டீங்க, அப்போ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சான்னா அதுக்கப்புறம் இன்னொரு கோல் இருக்குது, இன்னொரு விஷயத்தை நான் தேட போகிறேன்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இல்லையா? நான் இதை தான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, அல்டிமேட் கோல் வச்சுக்கோங்க. பொதுவாக மனுஷனுக்கு எப்படின்னா, தன்னோட வாழ்க்கையை பல பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றி அடையணும். 25க்குள்ள இது பண்ணணும், 28க்குள்ள இது பண்ணணும், 30க்குள்ள இது பண்ணணும். இல்லை எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கோலாக பிரிச்சிருவேன் அப்படின்றதான் மனித இயல்பு. இப்போ நீங்கள் ஒரு வேலையை அடைகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி காலேஜுக்கு ஒரு சீட் வாங்குறதோ, அங்கே போய் நம்ம 75% மேலே ஸ்கோர் பண்ணுறதோ, இல்லை அந்த காலேஜ்லேருந்து நீங்கள் வெளியே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதோ, இதெல்லாம் கோல் இல்லை, இதெல்லாம் ப்ராக்ரஸ். அந்த வேலையை அடையிறதுக்கு இதெல்லாம் தானாக நடக்கும். அப்போது நீங்கள் நார்வேன்ற ஒரு இலக்கை வச்சு நீங்கள் பயணிக்கும் போது ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக நடக்கும். நார்வே போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் போக முடியும். இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு படிப்பு படிக்க முடியும். ஆனால் இது எல்லாமே ஒரு சப் ப்ராசஸ் தான், சப் கோல்ஸ் தான். அப்போது இங்கே நம்ம திரும்ப ஒரு சின்ன ஒரு பயணத்தை பண்ணி ஒரு சின்ன வெற்றி அடையும் போது, அதாவது ப்ராசஸில் ஒரு சப் கோல் அடையும் போது, நம்ம அங்கேருந்து இன்னொரு தேவைக்கு, இன்னொரு பெரிய அவசியத்துக்கு நம்ம விதைய போட ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேஸில் முதல்ல ஒரு டைமில் ஒரு சின்ன விதையை போட்டு அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு திரும்ப அடுத்த விதையை போடுறோம். இது நான் வேணான்றேன். இது நான் வேண்டான்னு சொல்கிறேன்னா இது தப்புன்னு சொல்ல, நீங்கள் எடுத்துக்கிற ப்ராசஸ் தப்புன்னு சொல்லலை. வாழ்க்கை பூரா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கை பூரா உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் பின்னாடி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கை பூரா ஏதோ ஒரு தேவைக்காக ஓடிக்கிட்டே இருக்குன்றது உண்மைதான். அப்போ நான் ஒரு இலக்குன்னு நான் இங்கே மீன் பண்ணுறது, அல்டிமேட் கோல்னு சொல்கிறது, எப்போவுமே பொருள் சார்ந்த விஷயங்கள் பேசுவேன். எப்போனா ஒரு வேலை முன்னேற்றத்தை பற்றி பேசும்போதோ, இல்லை உங்களை மாதிரி நீங்கள் வேறு கண்ட்ரி போகணும், இன்னும் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும்னு சொல்லும் போதோ பொருள் சார்ந்த ஆசையை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தேவை தான் மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்குது. சரி, கம்ஃபர்டபுளாக வாழ்கிறதுக்கு நல்ல ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, ஃபுட்டு, அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகள் தான் இருக்குது. அப்போது மெட்டீரியலிஸ்டிக்ன்றது என்ன பண்ணோம், உங்களுடைய தகுதியை, உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை பெட்டர் பண்ணும், ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸை பெட்டர் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது மணி எனர்ஜி தான் எங்கேயோ ஒரு இடத்துல. அதனால தான் பெரிய பொருள் சார்ந்த ஆசையை வைக்கும்போது, அந்த ஆசையை கான்ஷியஸுக்கு காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் அப்லிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போவுமே நீங்கள் இன்னொரு கோல் இருக்குன்னு சொல்லும் போது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுக்கு நீங்கள் திரும்ப ப்ரிப்பேர் ஆகுறீங்க, உங்களுடைய அந்த ப்ராசஸ் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது நான் என்ன பண்ணிடுறேன், என்னோடய எஃபர்ட் எல்லாத்தையுமே ஒரு பஸ், அப்போ நம்ம எஃபர்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு ஸ்டாப்பிங் போகிற வரைக்கும் ஒரு கோலையும், இன்னொரு ஸ்டாப்பிங்க்கு இன்னொரு கோலையும் வைக்கிறோம். இதை தான் நான் வேணான்றேன். உங்களால் ஒரு பெரிய இலக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அமைக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நார்வே போயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே நல்ல ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அங்கே உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனோ பெட்டர்மெண்ட்டோ, இல்லை நீங்கள் அங்கே தேடுற வேலை கூட உங்கள் கோலுக்கு தகுதியானதாக அமைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒருத்தர் 2.5 கோடி 3 கோடிக்கான ஆசையை வச்சிருக்கான், ஒரு பொருள் சார்ந்த ஆசையை வச்சிருக்கான்னா அவனுக்கு கான்சியஸ் 10,000 ரூபா வேலையை காமிக்காது, 10 லட்சம் ரூபா வேலையை தான் காமிக்கும். அப்போது உங்கள் இலக்குகளை பெருசாக அமைச்சுக்கோங்க. இன்னுமே அடுத்தடுத்த இலக்குகள் வைக்கும்போது ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் நார்வே சேர்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் பண்ணதெல்லாம் ஆக்ஷன்ஸ் தான். ஒரு அப்ளை பண்ணுறதோ, ஜாப் தேடுறதோ, இல்லை வீசா ட்ரை, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் தான். அப்போ இதெல்லாமே இலக்கு கிடையாது. அப்போது இது ஒரு தொடக்கமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை இன்னும் வேகமாக போகும். இன்னொரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல் வைக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் நமக்கு நடக்கும்னா, நம்ம அடைஞ்சிருவோம். ஆனால் அந்த அடைஞ்ச சந்தோஷத்தில் அடுத்த ஒரு 3 மாதத்தை வீணடிச்சிருவோம். அதனால தான் எப்பவுமே லாங் டேர்ம் கோல் வைங்கன்ற சொல்கிறதுக்கு 2வது காரணமாக இதை நான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இன்னும் வேகமாக வளரணுன்னா கொஞ்சம் இலக்கை பெருசாக அமைச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஜெயிக்கும் போது சில டீடாக்ஸ்லாம் மறந்து போகும், அதெல்லாம் திரும்பவும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய முன்னேற்றம். ஆனால் இன்னும் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கை வைக்கும்போது நடக்கும்னு சொல்ல வரேன். நன்றிங்க.